ஆலயத்துக்காக வளர்க்கப்படுகின்ற கிடாய்கள். யாழ்ப்பாணம் கவுனாவத்தில் 1,00,000 வந்திருக்கிறீங்க. வைரவற்ற புதுமை உண்டு. காலகால மங்களுக்கு யுத்த காலத்திலையும் பிராமணுக்கு செய்து கொண்டிருந்தாங்க. ஈழத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரி ஈழத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேள்வி பொங்கல் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் கவுனாவத்தில் நிற்கிறோம். பின்னால் நீங்க பார்க்கக்கூடிய மரகம் அந்த ஆலயத்தினுடைய முன்னல் போகுது. வேறு எங்கேயும் இடம்பெறாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான மரபு வழி பொங்கலாக காலங்காலமாக இந்த விஷயம் செய்யப்பட்டு கொண்டு வருது. கவுனாவத்தை நரசிங்க பைரவர் ஆலயம் வருடாந்த மரபு வழி வேள்வி பொங்கல் என்று சிறப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த விழாவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடுவினம். அதே மாதிரியாக இந்த கிடாய்கள் எல்லாமே வைரவ பெருமானுக்கு நேர்த்திக்காக கொண்டு வந்து இங்கே இந்த இடத்துல அந்த பலி கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட ஆலயத்தில் இடம்பெறும். அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அந்த இப்போ கூட இந்த வேளையிலே கிடாய்களை கொண்டு ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. பெரிய டிராக்டர்ல எல்லாம் தூர தேசங்களில் இருந்தெல்லாம் மறைவினம் இலங்கையின் பல பாகங்களில் இருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு அங்கே இருந்தெல்லாம் கிடாய்களை இந்த இடத்திற்கு அந்த வைரவ பெருமானுக்கு பலி கொடுப்பதற்காக இல்லாட்டி அவர்களுடைய அந்த நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திற்கு வருவார்கள். அப்படியாகத்தான் நாங்கள் இப்பொழுது நிற்கக்கூடியது இந்த ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய முன்றல் பகுதி. இதிலிருந்து நாங்கள் ஆலயத்திற்குள்ளே சிறிய தூரம் பயணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு அதிகமான தூரம் உள்ளே பயணிக்கணும். உள்ளே பயணிச்சோம்னா நாங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம். அதற்கு முன்னர் இந்த கிடாய் பார்த்தல் என்ற அந்த விஷயம் இருக்குது. அதாவது இந்த வைரவ பெருமானுக்கு வேள்விக்காக கொண்டு வரக்கூடிய அந்த கிடாய்களை மக்களுடைய பார்வைக்காக அவர்களுடைய வீடுகளிலேயே அந்த கிடாய்களை காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மின்விளக்குகளால் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு இடங்களில் பொதுவான இடங்களில் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே கிடாய்களை கொண்டு கட்டுவார்கள். அவர்கள் தாங்கள் வளர்த்த அந்த கிடாயை கொண்டு கட்டி அந்த வேள்விக்கு கொண்டு போகிற கிடாயை மக்களுடைய பார்வைக்காக வைப்பார்கள். அப்படியாகத்தான் இப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கிடாய் வேள்வி இடத்திற்கு கொண்டு போவதற்காக அங்கே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி. இப்படியாக பல்வேறு இடங்களில் பல்வேறுபட்ட விதத்தில் இந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம். அங்கே மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே மகிழ்வாக இசைத்து கொண்டிருக்கிறார்கள். பெருவிழாவாக இதை செய்வார்கள். இங்கே மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டக்கூடிய இந்த உழவு என்ற இந்த டிராக்டரில் தான் இந்த கிடாய்களை எல்லாத்தையும் ஏற்றி ஆலயத்துக்கு கொண்டு செல்வார்கள். அப்படியாக ஆலயத்தை நோக்கி அந்த கிடாயை அந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதை மாதிரி தொடர்ச்சியாக பின்னாலே மற்ற கிடாய்கள் கோழிகள் இப்படியாக வைரவ பெருமானுக்கு ஒவ்வொன்றை நேர்ந்து அவர்களுடைய வீடுகளில் விடுவார்கள். விட்டு அதை வைரவ பெருமானுக்காகவே வளர்ப்பார்கள். அப்படியாக வளர்த்து இந்த நாளில் அதை வைரவ பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் மூலமாக இந்த விஷயத்தை செய்வார்கள். அனைவருமே நான் முன்னர் சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய அநேகமான பக்தர்களும் வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த விஷயத்தை மரபு ரீதியாக செய்து கொண்டு போகிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படியாக இங்கே இன்னொரு வீட்டில் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வீடுகளில் கட்டி வச்சிருக்கணும். இங்கே இந்த கவுனாவத்தை ஏரியா இந்த வைரவ பெருமானுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முழுவதுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வரோம் பெரிய கொம்போட இன்னும் ஒரு நாள் பக்கத்தில் நிற்கிற இங்கால நிற்கக்கூடிய ஒரு கட்டை ஆடு தான் சணல் ஆடுன்னு கூட சொல்லுவேன். ஆனால் அவற்றை அந்த கொம்பை பாருங்க எவ்வளவு பெரிய அளவில் அந்த கொம்பு வளர்ந்து வந்திருக்கின்றதை பாருங்க. அதுக்கு அங்கே வர்ணம் எல்லாமே திட்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அழகாக காட்சி தருகிறார். அப்படியாக இங்கால வந்தோம்னா அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய ஆடு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆடு. இப்படி தான் நிறைய ஆடுகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் இந்த வேள்விக்காக வைரவ பெருமானுடைய
ஆலயத்தில் வந்து ஒன்று கூடும். அப்படியாக ஒரு சில ஆடுகள் வந்து மிகப்பெரிய அளவிலாக இருக்கும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து இந்த பெரிய அளவிலான ஆடுகளாக இருக்கும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு தான் இந்த ஆடும். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆடாக வந்து இது இருக்குதுன்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து வளர்த்து வைரவ பெருமானுக்குன்னு வளர்த்து எடுத்திருக்கணும். அவர்களுடமே சம்மந்தமாக நாங்கள் கதைக்கலாம். வணக்கம் ஐயா, நாங்கள் முதல்ல நிற்கிற ஊருங்க பேர் இந்த ஊர் வந்து தெல்லிப்பளை பட்னாலை எனப்படும். 224 ES பிரிவில் உள்ள பட்னாலை. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த வேள்விக்கு கிடாய்களை தயார்படுத்துகிறீர்கள்? நான் வந்து என்னுடைய அப்பாவின் காலத்தில் வேள்விக்கு கிடாய்கள் இப்படியே விட்டிருந்தோம். முதல்ல நாங்கள் கிடாய்கள் இப்படி கொண்டு போகும்போது பெட்ரோல் மேக்ஸ் வெளிச்சத்திலே கொண்டு சென்றோம். பேருந்து லைட். இப்பொழுது ஆரம்பமாக சுழல் மேடைகள் அப்படியாக புகழவாத்தியங்களுடன் ஆலயத்துக்கு கொண்டு போகின்றோம். இது இப்பொழுது என்னுடைய அப்பா முடிந்து நான் என்னுடைய காலத்தில் கிடாய்விட்டேன். இப்பொழுது என்னுடைய மகனர் கோபிராமன் என்பவர் இந்த கிடாய் வளர்ப்பில் ஆர்வம் காட்டி அவர் இப்பொழுது 3வது தலைமுறையாக இந்த கிடாய் வளர்ப்பு விட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து யமுனாபாதி ஒரிஜினல் பெரிய இடம் உண்டு. அது இதுக்கண்டு இருக்கிற இடம் யமுனாபாதி தான். இதில் அது எல்லா யமுனாபாதியிலும் இப்படியான கிடாய்கள் இருக்காது. ஒரு சில இடத்தில் மட்டும்தான் இப்படியான கிடாய்கள் வரும். இது வந்து எங்களுடைய ஒரு அளவத்துக்கு 6 சான் வரையும் உயரம் வரும். நிறை வந்து ஒரு 180 கிலோ 200 கிலோவுக்கு வரும். இப்பொழுது எங்களுடைய கிடாய் உண்டு போன வருடம் 9 லட்சம் ரூபாய்க்கு அமைக்கப்பட்ட கிடாய் உண்டு. இப்பொழுது கனடா ரஞ்சனுக்கு வித்தாபுரத்துக்கு அகால் அந்த இடத்துக்கு, அதாவது அங்கே போயிருக்கிறது. அது புகழவாத்தியத்துடன் குருவலமாக அந்த இடத்துக்கு போய்விட்டது. இது மீதி கிடாய்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கிடாய் இப்பொழுது உயிர் விலைக்கு கொடுப்பதாக இருந்தால் இது வந்து ஒரு 1 லட்சம் 6 லட்சத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை அங்கே வெளியிட்ட விற்பாடு அதுக்குரிய ரச்சி விலைக்கு, அதாவது 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் கொடுக்கலாம். நாங்கள் இன்றைக்கு எப்படியும் வலிக்கிறதுக்கு அங்கே 2 மணிக்கு வேள்வி என்றால் இங்கே போய் முடிய 2 மணி காலம், அதாவது 1 மணி 12:30 1 மணி அளவில் கிடாய்கள் ஏற்றப்படும். எல்லாரும் பரவலாக பன்னாலையில் எல்லா இடமும் கிடாய் வளர்க்கிறார்கள். இங்கே வேடிக்கை தோரணங்கள் போட்டு இங்கே வந்து பன்னாலை கொல்லைக்கிழட்டி கீரிபிலை, அதாவது கருகம்பானை, சித்திரமொழி. இப்பொழுது இங்கே பக்கத்தில் என்னது வீட்டுக்கு பக்கத்தில் அங்காலே கட்டப்பட்ட கிடாய் வந்து கோப்பாயில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது இடம்பெயர்ந்து மக்கள் எங்கே இருந்தார்களோ இந்த ஆலயத்துடன் தொடர்புடையவர்கள், இந்த ஆலயத்தை நம்பியவர்கள் எல்லாம் இந்த பலியிடர் கிடாய்களை வளர்க்க துவங்கிவிட்டார்கள். இன்றைக்கு இல்லை என்றாலும் முந்தி ஆதி காலத்தில் ஒரு 900 கிடாய்கள் 1000 கிடாய்கள் கூடி பலியிட்ட காலம் ஒன்று இருந்தது. இப்பொழுது போன வருடம் 600 கிடாய்கள் 700 கிடாய்களாக மாறி இருக்கின்றன. ஆனால் இப்படியான பெரிய கிடாய்கள் வந்து ஒரு 100-150 பெரும். இங்கே சணல், அந்த இனம் வந்து சணல் இனம், இது வந்து கிடாய். இப்போ வித்தோபத்துக்கு நீங்கள் அங்கே சொந்தீர்கள் வந்தால் அந்த கிடாயை பார்க்கலாம். இது வந்து வரவு வழியான வேள்விக்காக நாங்கள் இந்த கிடாய்களை வளர்க்கின்றோமே தவிர இங்கே பார்வையாளர்கள் இது பெரிது, இது சின்னன், இது வடிவு, இதுதான் முதலிடம் என்று சொல்வார்கள். எங்களுக்குள் அப்படியான போட்டி மனப்பான்மைகள் இல்லை. அதாவது ஆலயத்துக்காக வளர்க்கப்படுகின்ற கிடாய்கள் என்பதுதான் உண்மை. ஆலயத்துக்கு வளர்க்கின்றோம், ஆலய வேள்விக்காக வளர்க்கின்றோம். அப்படியாக ஐயா ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார். போட்டிக்காக செய்யப்படும் விஷயம் அல்ல இது, வைரவ பெருமானுக்காக செய்கிறோம் என்ற மாதிரியாகலாம் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நிறைந்த மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். சிறப்பாக இங்கே வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து கனடாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஈடுபாடான செயற்பாடை வந்து செய்து கொண்டிருக்கிற வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வணக்கம் வணக்கம். 2026ஆம் ஆண்டு வேண்டி ஆரம்பிச்சாச்சு. முதல்ல நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கனடாவில். இதான் என் சொந்த வீடு. எங்கள் அப்பா பரம்பரையாக கிடா வளர்க்குறார். அதுகிட்ட இதுக்கு நான் அவற்றை ஆசைக்கு ஒவ்வொரு வருஷம் நாம் அந்த கிடா வளர்த்து கொண்டு இருக்கிறேன். திரும்ப நடுவோம், வளர்த்து கொண்டே இருப்போம். நான் கனவு பார்க்குறேன் இல்லை, சிலவுன்றது கனவு பார்க்குறேன் இல்லை. இது நான் கோயிலுக்கு கொண்டு வர கிடா கனவு பார்த்து வளர்க்குறேன் இல்லை. ஏதோ எங்களோட சந்தோஷம். இந்த ஆட்டை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க ஊர்வலம், அதை பற்றி எனக்கு சொல்ல முடியும்?
இது வந்து உண்மையின்படி என்னுடைய ஃப்ரெண்ட் தான் இது எனக்கு வளர்த்தது. நான் அவர்கிட்ட கொடுத்த எனக்கு வளர்த்தவர். அப்போ நாங்கள் அங்கே இருந்து ஜனம் இங்கே வராத இல்லாத ஜனங்கள் ரோட்டில் பார்க்கின்றாய். அப்போ அதனால் நாங்கள் ரோட்டால் கொண்டு பிளான் பண்ணி தான் மூலதாங்க வளர்ந்து இது என்னுடைய சொந்த மண். அப்போ இந்த மண்ணில் பரம்பரை இது எங்களோட 10 தலைமுறைக்கு முன்னாலேயே எங்களோட இது காணி தான். அப்போ அந்த தலைமுறையாக நாங்கள் கோயிலுக்கு எண்டைக்கு கவனத்தை துவங்கிச்சோ அண்டையிலேருந்து நாங்கள் பரம்பரையாக கோயில் படிக்கொண்டு இருக்கோம். அது நான் இன்றைக்கு நான் தொடர்றேன். உண்மையாக எனக்கு தெரியாது, உள்ள எனக்கு தெரியாது. இருக்கலாம், வந்திருக்கலாம். நீங்க பிறந்து வளர்ந்த இடம் சின்னல எந்த விஷயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்பத்தைக்கும் இப்பத்தைக்கும் இப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன மாற்றம் இல்லாம இப்போ கொஞ்சம் லைட்டிங்கள் டெக்கரேஷன் கூட இன்னும் ஜனம் ஆர்வமாக இருக்கு கிடா வளர்க்குறதுக்கு. நான் நினைக்கிறேன் இது இன்னும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் எல்லாம் இது கட்டாயம் ஃபாலோ பண்ணி நான் நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும். நாங்கள் இந்த வயலருக்கு வெளியே நடக்கிறது நாங்கள் இந்த யுத்த காலத்திலையும் விடாங்களுக்கு செய்து கொண்டு வந்த நாங்கள் தடைகள் இருந்தும் அதை கோர்ட்ஸில் வச்சு வாதாடி அதை வின் பண்ணி இந்த வெளியே நடக்குது. அது வயலருக்கு அருள். எத்தனையோ தினம் தடை பண்ணது இந்த கோயிலுக்கு வெள்ளி. ஆனால் அத்தனை தடையும் மீறி இந்த வெளியில் நடந்து கொண்டே இருக்கு. அதை விட்டு பெரும் சந்தோஷப்படுறோம். எங்களோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனும் இது கட்டாயம் தொடரும். வைரவர்களுக்கு மட்டும் இது நடக்கும். சைவ சமயம் இருக்க மட்டும் இது இன்றைக்கு சைவ சமயம் தோன்றிச்சதோ அன்றைக்கு வேள்வி என்றது வாங்கிட்டாது நான் சொல்றது. அப்படியாக அவர் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து சொல்லியிருந்தார். அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து விருந்து உபசாரங்களும் வந்து நடந்து கொண்டிருக்குது. தேநீர் குடிக்கணும், அது மாதிரி அங்கே வடை குடிக்கணும், சாப்பாடு எல்லாம் குடிக்கணும். இந்த பார்க்க வராங்களுக்கு இப்படி பல இடங்களில் வந்து நாங்கள் பார்க்கலாம். சில வீடுகளில் வந்து சாப்பாடு கொடுக்கணும், இரவு உணவு வந்து கொடுக்கணும். அப்படியாக பல்வேறு விஷயங்களை வந்து மகிழ்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கிடாயை பாருங்கள், ஒரு பெரிய அளவிலான வெள்ளை கிடாய் உண்டு, பெரிய காதுகளோட தாடி எல்லாம் இருக்குது. இவருக்கு ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே அந்த விஷயங்களையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு வித்தியாசமான புது புது விஷயங்களையும் வந்து அறிஞ்சு கொண்டு உங்களுக்கும் அந்த விஷயங்களை தெரிவித்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறோம். நான் முன்ன சொன்ன மாதிரியே அநேகமான இடங்களில் இந்த விளக்குகள் எல்லாம் கட்டி லைட்டுகள் எல்லாமே ஒளிரோடப்பட்டு பெரிய அளவில் பாடல்கள் ஒளிக்கிடப்பட்டு அந்த பாடல்கள் எல்லாமே தத்துவமான பாடல்களாக இருக்கும். நேருக்கு நேராய் வரட்டும், நெஞ்சில் துணிவிருந்தால், நீயா நானா பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய பாடல்கள். வருடம் இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் நான் இந்த பாடலை வந்து கேட்குறேன். அப்படியாக அது இந்த மரபு ரீதியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் தடுப்பதும் வந்து அவ்வளோத்துக்கு அழகான விஷயமாக வந்து இருக்காது. அப்படியாக இங்கே ஒரு வீட்டில் நிறைந்தவர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம் இருக்குதுன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து 3 பேர் வந்து நிற்கிறோம் ஒரே இடத்துல. இங்கே சிறப்பாக இவைக்கு வந்து தங்கச்சங்கிலி போடப்பட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெரிய அளவிலான தங்க மாலை, தங்கச்சங்கிலி. நான் நினைக்கிறேன் இவைக்கண்டே செஞ்சு வச்சிருப்பேன் நம்மளோட இந்த காலங்களில் வந்து இவர்களுக்கு போடுவதற்கு. இரண்டாவது இவர்கள் வருடம் இந்த விஷயத்தை செய்வதால் நீங்கள் பாருங்கள், அந்த அட்டியல் மாதிரி கீழே வந்து தங்கத்தால் சங்கிலி போடப்பட்டு அவர்களை இன்னும் சிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். அனைவருக்குமே எல்லாருக்குமே இங்கே நிற்கக்கூடிய இந்த 3 பேருக்குமே வந்து பெரிய அளவிலான மாலையோட அந்த தங்க மாலையோட கூடியதான தங்கச்சங்கிலி. அங்கே 3 பேர், இங்காலையும் 2 பேர் நிற்கணும். மொத்தமாக 5 பேர் நிற்கணும். அவர் அங்கால நிற்கிறவர் இந்த கணக்குகளில் வார தெரியலை. ஆனால் இவரும் வந்து இந்த பார்வைக்காகத்தான் விடப்பட்டிருக்கின்றதை வந்து பார்க்குறோம். அப்படியாக பாருங்கள், இவருக்கும் சங்கிலி இருக்குது. அதே மாதிரியாக அங்கால நிற்கக்கூடிய அவருக்கும் சங்கிலி இருக்குது. அப்படியாக எல்லாருக்குமே சங்கிலி போட்டு அதோட பெரிய அளவிலான அந்த காதுகளோட தாடியல் கொஞ்சங்களோட காட்சி தந்து கொண்டிருக்கிறோம். இதில் நிற்கிற 3 பேரும். வணக்கம். இது வந்து கீரிமலை. இது வந்து எங்களுக்கு பாரம்பரியம் எவ்வளவு காலம்னு சொல்ல தெரியல. ஏனண்டா இது காலகாலம் எங்களுக்கு பிறகு வந்து அப்பா அந்த காலத்துல இருந்து அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. காலம் எவ்வளவு குறிப்பிட எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 வருஷம் எங்களுக்கு அறிஞ்சு தாண்டி தான் பேரு.
எங்களுடைய 75 வயதிலேயே ஒரு தாத்தா இப்போ இங்கே இருக்கிற தாத்தா அவரே தண்டி அப்பப்பா காலமாண்டா இவ்வளோ வருஷத்தை தாண்டி வரப்போகுது. எத்தனை ஆடுகள் காட்சி? இப்போ இங்கே நாங்கள் காட்சிப்படுத்துறதா இங்கேயா? இங்கே நாங்கள் 3 பெரிய ஆடு காட்சிப்படுத்தியிருக்கோம். என்னென்ன இனங்கள்? இதில் வந்து பல விதமான ஆடுகள் இருக்குது. அதில் வெள்ளை ஆடு, அதில் அல்பைன், அதில் அப்படி நிறைய இருக்குது. இல்லை இப்போ இவங்க நார்மலாகவே இது சைஸை பிடிச்சி வெறுமோ அந்த ஆடுகள் தான் வளர்ப்பாங்க. அதை இப்போ எமௌண்ட்டுன்றது நாங்கள் செலவு பார்த்து செய்கிறேன். எமௌண்ட் அது பார்த்தால் செலவு செய்யலாது. எமௌண்ட் மட்டும் அது தெரியவும் தெரியாது கடைசி வரை எங்களுக்கு. பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு போகணும். அப்படிதான் பாரம்பரியத்தை கொண்டு போகணும். இது ஒரு பொழுதுபோக்கு, மற்றது இது எங்களோட கலாச்சாரம், அப்படியே கடத்தப்பட்டு கொண்டு போகணும். இந்த விஷயத்துல நீங்கள் ஒரு இளைஞனா நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இளைஞரோட முக்கியத்துவம் பங்களிப்பு எப்படி இருக்கு? இதுல இளைஞரோட பங்களிப்பு என்னன்னா, இதுல வேற சிந்தனையில இருந்து எங்களை மாற்ற கொள்ளலாம். இப்ப இதுல போய்க்குள்ள வேற தேவையில்லாத சிந்தனைகள் ஒன்றும் பெறாது எங்களுக்குள்ள. தங்கம் வந்து எங்களுடைய அண்ணாவோட ஆடு தான். அவரோட செயின் தான். தங்கம் பற்றின டீட்டெயில் அவரை தான் கேட்கணும். தங்கம் தான். சரி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீதி வந்து களை கட்டி கொண்டிருக்குது. இந்த வீதி முழுவதுமே வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ட்ராஃபிக்காக நிற்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த 12 மணி 1 மணி பொழுதுல எல்லாமே இந்த இடம் முழுவதுமே நிறைந்து விடும். அப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த இடத்துல பெரிய அளவிலாக எல்லாம் ஒளிரோடப்பட்டு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு கூட கிடாயை வந்து அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். பாருங்கள், நிறைந்தவர்கள் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறோம். அப்படியாக நாங்கள் மற்ற இடத்துக்கு போகலாம். அவர்கள் பார்க்கிறவர்கள் பார்க்கட்டும். கடந்த வருடம் இந்த இடத்துல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்கணும். இந்த முறையும் அந்த ஏற்பாடு எல்லாமே சேர்ந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போய் கோவில் எப்படி எல்லாம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். இங்கேயும் நிறைய பேர் போலீஸார் உட்பட இந்த போலீஸார் எல்லாருமே வியந்து பார்ப்பினோம் இந்த கிடாய்களை வந்து. என்னென்னா அவர்களுடைய ஊரில் வந்து இப்படியான பெரிய அளவில் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுமாண்டா இல்லை. கிடாய் வந்து நிற்கும், ஆனால் இப்படி காட்சிப்படுத்தி பெரிய அளவில் வளர்த்து எந்தெந்த விஷயங்களை செய்கிறதுன்னா அது வந்து அவர்களுக்கு இருக்காது. கடந்த வருடம் நான் பார்த்துருந்தேன்னா நிறைய இந்த காவல்துறையினர் வந்து பார்த்து வியந்த விஷயத்தை வந்து அப்படியாக இந்த வருடம் வந்து நிறைந்தவர்கள் வந்து அந்த விஷயம் அவர்கள் கடமையில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்ன நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு 5-6 கிடாயை வந்து கட்டி வச்சிருக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவற்றை கொம்பு பாருங்க, ஆள் கட்டை ஆள் தான், ஆனால் அவற்றை கொம்பு அவரோட பெருசாக வளர்ந்துருக்குது. நிற்கிற நல்ல கருப்பு ஆள், பெரிய கொம்போட நல்ல கலராக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக இந்த இடத்துல நிறைந்தவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே அங்காளி பக்கம் போவோம். அங்காளி என்னென்ன விஷயம் இருக்குதுன்ற சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே நகருவோம். நான் முன்னே சொன்னது போல இங்கே முன்னால் இருக்கக்கூடிய அந்த சந்தி, கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் இருக்கக்கூடிய அந்த சந்தி முழுவதுமே வந்து ட்ராஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறீங்கள். நிறைந்தவர்கள் விரைந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நிறைந்தவர்கள் வருவார்கள். நாளை விடுமுறை நாளாக இருப்பதால் கூட, நாளை சனிக்கிழமை தானே, அதால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இன்றைய நாளில் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அவர்களுக்கு. என்ன நாளைக்கு வேலை இல்லை தானே, அப்போ ஆறுதலாக வெள்ளிக்கிழமை வேண்டாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆறுதலாக போய் நித்திரம் கொண்டு நாளைக்கு ஆறுதலாக எழும்பலாம்னு அப்படியாக இங்கேயும் வந்து பெரிய கிடாய்கள் வந்து காட்சிப்படுத்திக்கிறீங்க. இந்த இடத்துல நிறைந்தவர்கள் வந்து நின்று குவிந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதால் தான் அங்கே வெளியால் வந்து ட்ராஃபிக்காக இருக்கிறதை வந்து பார்க்குறோம். இங்கே நிற்கக்கூடிய இந்த கிடாய்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். யார் என்னென்ன மாதிரி நிற்கிறோம்ண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணங்களில் நிற்கிறோம். பெருசு சின்ன நண்டு ஒவ்வொரு இனம் இருக்குது, பல வகையான இனங்கள் இருக்குது இந்த கிடாயில். அப்படியாக எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அந்த சணல் என்று சொல்லக்கூடிய அந்த சின்னன், அதை மாதிரி இங்கால் இதுக்கு வந்து கிடாய் என்று சொல்லக்கூடிய இங்கேயும் வந்து தங்கச்சங்கிலிகள் போடப்பட்டிருக்க வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு மேலதிகமாக தெரிஞ்சால் கீழே தெரிவு செய்யுங்க. பாருங்கள், இவரெல்லாம் ஒரு மாதிரி நிற்கிறார், பெரிய செவியோட பெரிய காது சின்னனாக இருக்கக்கூடிய ஆக்களும் வந்து இருக்கணும். அப்படியாக பல்வேறு விதங்களில் வந்து நிற்கிறோம். அப்படி பல்வேறு இடங்களில் வந்து அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வைரவ பெருமானுடைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைந்த மரங்களுடைய சோலைகளுக்கு நடுவில் தான் இந்த கவுனாவத்தை வைரவர் வந்து
அமர்ந்திருக்கிறார். அவர் இங்கே இருந்து தான் அந்த அருள் பொழிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கக்கூடியவரை தேடித்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய நாளில் வருவார்கள். தொடர்ச்சியாக வருகிறது கொண்டிருக்கிறோம். அதே மாதிரியாக அங்கே ஆடுகள் எல்லாமே தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வந்து பார்க்குறீங்கள். இரவு 12 மணி அளவில் வந்து இங்கே வந்து பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். 12 மணியை தாண்டியதாக பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அதே மாதிரி இந்த வேள்விகள் எல்லாமே இடம்பெற்று அந்த படையல் எல்லாமே வைக்கப்படும் என்று கூட சொல்லியிருந்தார்கள். அப்படியாக இந்த இடத்துல இந்த கொண்டு வரக்கூடிய ஆடுகளை வந்து கொண்டு வந்து கட்டுவார்கள். இந்த இடம் முழுவதுமாக நிரம்பும் இந்த ஆடுகளால். இந்த இடத்தை விட அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே முழுவதுமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிரம்பும். தூர இடங்கள்ல இருந்து எல்லாமே தேடி நாடி வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியாக இங்கால பக்கம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய ஒழுங்கமைப்புகளை வந்து செய்திருக்கிறோம். எந்த பக்கத்தால் போகிறது, எந்த பக்கத்தால் வாரது, எதால் ஆட்டை கொண்டு போகிறது, திருப்ப எதால் ஆட்டை வழியால் கொண்டு வாருது, அந்த விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இவ்வளவு மரங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே மின்விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு மிக அழகாக பிரகாசமாக காட்சி தரக்கூடிய வைரவ பெருமானுடைய ஆலயம். நிற்கிறோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கட்டி வச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளுக்கு தான் அந்த வேள்வி விஷயங்கள் வந்து இடம்பெறும். அதை வந்து காணொலியாக்க முடியாது. இங்கே அதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் நீதிமன்றத்தில் வந்து இந்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து சென்று வழக்கு இடம்பெற்று ஒரு சில வருடங்கள் நான் நினைக்கிறேன் தடைப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நீதிமன்றத்தாலேயே அனுமதி கொடுக்கப்பட்டு இதை நடத்துவதற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டு நீதிமன்ற அனுமதியோடு இந்த விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். வைரப்பெருமான் தனக்குரிய அந்த வேள்வியை வந்து அவர் விரும்பி மீளவும் வந்து ஆரம்பித்து சிறப்பாக வருடம் அப்படி சிறப்பாக இடம்பெறுமோ அதே மாதிரியே இந்த வருடம் வந்து மிகச்சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் போக தான் தெரியும் எத்தனை கிடாய்கள் இங்கே வருகிறது, எப்படி வேள்வி சிறப்பு பெற்றிருக்குது அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியாக வைரவ பெருமானுக்கு அங்கே சிறப்பான சோதனைகள் செய்யப்பட்டு அவருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இவ்வளவு அழகாக மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த சாத்துப்படியில், மிகப்பெரிய அளவிலான சாத்துப்படியில் வைரவ பெருமான் அங்கே எங்களுக்கு தரிசனம் தரக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியால் வருவார். இந்த வெளியால் வந்திருந்து தான் இந்த பூசை காட்சிகள் எல்லாத்தையுமே பார்ப்பார். சிறப்பாக அவருக்குரிய அந்த படையல்கள் எல்லாமே படையல் அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெளியில் வந்து பார்க்கும் பொழுது நாங்களும் சிறப்பான ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வைரவ பெருமானுக்கு இது அவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, வைரவ பெருமான் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் இந்த வேள்வி வந்து சிறப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு காரணமாக இருக்கும். அதால் தான் நிறைந்தவர்கள் தேடி வருகிறார்கள், அவரை நம்பி வருகிறார்கள். அப்படியாக 8ஆம் மடை வந்து 12ஆம் திகதி 7:30 மணிக்கு இரவு 7:30 மணிக்கு சிறப்பாக இடம்பெறும். சனிக்கிழமை அதிகாலை 2 மணி. நான் முன்னர் உங்களுக்கு 12 மணின்னு சொன்னால் இன்றைக்கு 2 மணிக்கு தான், அதாவது சனிக்கிழமை 2 மணி. இன்றைக்கு வெள்ளி நாங்கள் இப்போ நிற்பது சனி 2 மணிக்கு தான் இந்த பொங்கல் வந்து இந்த வேள்வி வந்து ஆரம்பமாகும். அப்படியாக இங்கே கோழிகளுக்கான தனியான இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் கோழியும் வந்து இருந்தது. ஆனால் இந்த வருடம் வந்து கோழிகளுக்கென தனியான இடம் ஒதுக்கப்பட்டு அந்த கோழி நேர்த்திகள் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விடப்பட்டிருக்கு. அதையும் வந்து பார்க்கிறோம். அப்படியாக இன்றைய 2026ஆம் ஆண்டிற்கான வைரவ பெருமானுடைய இந்த பொங்கல் நிகழ்வுகள் வந்து சிறப்பாக ஆரம்பித்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அவருக்குரிய படையல்கள் எல்லாமே இடம்பெறும். முன்னர் நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே தான் அந்த வேள்வி இடம்பெறக்கூடிய பகுதி. யாருமே உள்ளே பார்க்கவும் முடியாது, எந்த விதமான தொலைபேசிகள் மூலமாக அவற்றை காணொலி பதிவு செய்யவும் முடியாது. அப்படியாக மிகச்சிறப்பாக வைரவ பெருமானுடைய இந்த வேள்வி ஆரம்பமாகி சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த ஆரம்ப காணொலி வந்து உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வேள்வி தொடர்பாகவும் நள்ளிரவின் பின்னர் என்ன இடம்பெறும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கிறோம்.